மாதவன் உதவும் குணமுள்ளவன். அவனுடைய அப்பா வசதி படைத்தவர். சோமு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். இருவரும் நெருங்கிய தோழர்கள். மாதவன் எப்பொழுதும் சோமுக்கு கொடுத்து உதவுவான். இருப்பினும் சோமு பொறாமைப்பட்டான். அதே வகுப்பில் உள்ள வரதன் ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவன். நல்ல பண்பாளன். மூவரும் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் சேர விரும்பினார்கள். சோமுவால் படிப்பு கட்டணம் கட்ட முடியவில்லை. அதை அறிந்த மாதவன் அவனுக்கு கட்டினான். வரதன் தேர்வு கட்டணம் எழுத முடியாமல் மாதவனிடம் கேட்கும்போது மனமிறங்கி மாதவன் அவனுக்கு தேர்வு கட்டணம் எழுதினான். நல்லபடியாக தேர்வு எழுதினார்கள். மாதவன் அப்பா நடத்தி கொண்டிருந்தான். சோமும் வரதன் நல்ல வேலை கிடைத்து ஆபீஸ் அலுவலகத்திற்கு சென்றார்கள். அப்பொழுது திடீரென்று நஷ்டம் ஏற்பட்டது மாதவனுக்கு. அவனுக்கு சோமு ஞாபகம் வந்தவுடனே சோமுவிடம் கேட்டான். சோமு, என்னாலாம் உனக்கு உதவ முடியாது, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டான். மனம் உடைந்து அவன் பேர் நிலையம் சென்று கொண்டிருக்கும் போது காரில் வந்த வரதன் அவனிடம் எல்லா விவரத்தையும் கேட்டு, என் அலுவலகத்தில் கணக்கர் வேலையிற்கு பார்த்துக்கொள் என்றான். அப்பொழுதுதான் புரிந்தது, கெட்டவர்களுக்கு நல்லது செய்தால் ஓடும் தண்ணீரில் எழுதுவது போல் வீணாகிவிடும். நல்லவர்களுக்கு நல்லது செய்தால் கல்பாறை